Hi guys, welcome to JJ Mom's Lifestyle. எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி ஒரு கடாய் க்ளீன் பண்ணுற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். 31 வருஷம் ஆச்சு இந்த சட்டி நான் அந்த கடாய் வாங்கி அதை க்ளீன் பண்ணுற டிப்ஸு தான் ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe and like. அப்படியே மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க. இந்த வீடியோ நீங்கள் கேட்ட வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும். இந்த வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேர் கேட்டிருந்தாங்க, தங்கரத்தினம் அப்புறம் சுமதிங்கிறவங்க. அவங்களுக்கு எனக்கு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி கழுவுறன்னு கண்டிப்பாக தெரியாது. எனக்கே 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நான் வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்காண்டி போஸ்ட் பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸியாக வெறும் 15 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிடலாம் மக்களே. இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த சட்டி வந்து 31 வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடாய் வாங்கி கடாய் தான். எங்கள் அம்மா 1991 இங்கே மலேசியாவுக்கு வரும்போது எனக்கு இது வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் ஒரு 4-5 தடவை நான் கழுவி இருக்கிறேன். பேக்கிங் சோடா, வினிகர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கழுவி இருக்கிறேன். குளோரக்ஸில் ஊற வச்சு கழுவி இருக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் க்ளீனாக கழுவுறது எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பற்றி தான் உங்களோட வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம பலப்பலண்டு ஆக்கிடலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. வேறு உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் சொல்கிற கம்பி புருசு வந்து இதுதான் நைஸ் கம்பி புருசு. போன வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இல்லைன்னா இந்த கம்பி புருசு எடுத்துக்கிறேங்க. இந்த கம்பி புருசு வந்து வெறும் 2 வெள்ளி தான், ஒரு கோத்தாவுளுக்கு வச்சு இருக்கும். நைஸ் கம்பி புருசு. இது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் அப்படியே. அப்புறம் நம்மளுக்கு தேவை வந்து விம் பவுடர். நம்ம செகண்ட் தடவை கழுவும் போது நம்மளுக்கு இந்த பவுடர் வேணும், இல்லைன்னா சோப்பு தூள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மெயின் பொருள் வந்து நம்மளுக்கு வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுற லிக்விட் வேணும். இதில் ஊதா இருந்தால் ரொம்ப நல்லது. அன்னைக்கு நம்ம எப்படி கொதிக்க வச்சோம் அதே மாதிரி லைட்டாக கொதிக்க வைக்கிறது. கொதிக்க வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் சரி ஒரு அரை மணி நேரம் தேய்க்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்தை தேய்ச்சி வேலையை முடிச்சிடலாமே அப்படின்னு நான் இப்படி கொதிக்க வைக்கிறேன். எலுமிச்சம் ஜூஸ், எலுமிச்சந்தூள் 1 ஸ்பூன் சோப்புத்தூள், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூனு உப்பு. இவ்வளோ தான். எல்லாமே ஒரு ஸ்பூனு. ஒரே ஒரு எலுமிச்சம்பழம், அவ்வளோதான். ஏன்னா இது லைட்டாக தானே இருக்குது, நம்மளுக்கு ரொம்ப இல்லை. லைட்டாக ஒரு 10 நிமிஷம் தேய்ச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா வந்துடும். 2வது நம்ம டாய்லெட் க்ளீன் பண்ணுறதையும் ஊற்றி நம்ம வந்து தேய்க்க போகிறோம். அதனால் நம்ம இது செய்யலைன்னாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ரொம்ப அடி பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கழுவுங்க. இப்போ நம்ம வந்து அந்த கொதி தண்ணி வந்து ஒரு பிளாஸ்டிக்லேயோ இல்லை ஒரு டப்பாலேயே மாற்றி வச்சுக்கிட்டு இதை நீங்கள் இப்போ தேங்க இந்த ஓரம்லாம் பாருங்கள், நம்மளுக்கு அந்த கொதிச்சதுலேயே நல்லா வெளியாயிருச்சு. நம்ம தேய்க்கிறதுக்கு நீ வேலை ரொம்ப ஈஸி. நடுவுக்கு என்ன கருப்புண்டா நம்மளுக்கு வந்து குழம்பு வச்சோ அது வச்சோ இது வச்சோ நம்மளுக்கு கருப்பு ஆகலை. நான் வந்து பேசனை கீழே தான் எப்போவுமே சட்டி பாத்திரம் வச்சுருப்பேன். ஒரு தடவை என் பைப்பை அடைச்சிக்கிருச்சு இந்த பேசன் பைப்பு. அப்போ என் வீட்டுக்காரர் வந்து ஏதோ ஒரு பொடியை வந்து கொட்டி விட்டு பைப்பை அப்படியே தண்ணி ஊற்றி அடிச்சு விட்டாங்க. அதுவும் லைட்டாக லீக் ஆகும், கண்டிப்பாக அவங்களுக்கு லீக் ஆகும். நான் சட்டி பாத்திரத்தை எடுக்க மறந்துட்டேன். இந்த ஒரு சட்டியில் வந்து அது வந்து லேசாக லீக் ஆனது நான் 2 வாரம் கழிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை பார்த்தேன். போச்சுன்னு தான் நினச்சேன். நானே எதிர்பார்க்கலை இப்போ நம்ம தேய்ச்சி அது போகும் அப்படின்ட்டு. ஒரு குருட்டாம்போக்கில் தான் நான் தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்குறேன். ஆனால் எனக்கு கரெக்டாக நல்லா போயிருக்குது. அதுக்கு காரணம் வந்து நம்ம டாய்லெட் கழுவுற அந்த லிக்யூட்டு தான், வேறு இதெல்லாம் இல்லை. அதுதான் நம்மளுக்கு நல்லா போயிருக்குது. இப்போ நான் இந்த கொதி தண்ணியை மட்டும் வச்சு உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். நம்மளுக்கு சாதாரணதாக இருந்தால் இந்த கொதி தண்ணியே நம்மளுக்கு போதும், அந்த லிக்யூட்டு கூட தேவையில்லை. நல்லா கொஞ்சம் தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக நம்மளுக்கு நல்லா வெளியாயிரும். இப்போ வந்து நம்ம வந்து டாய்லெட்டு கழுவுற லிக்விட் ஊற்றுங்க. இதில் ஊதா இருந்தால் ரொம்ப நல்லது. இதை ஊற்றி நம்ம தேய்ச்சாலே நம்மளுக்கு வந்து கீழே இருக்கிற கருப்பு எல்லாமே ரொம்ப லேசாக ஒரு 5 நிமிஷம் தேய்ச்சாலே நம்மளுக்கு போதும். நல்லா எல்லா இடம் படுற மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஒரு 2 நிமிஷம் ஊறின பிறகு தேய்ச்சி என்ன செய்யுங்க, ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு மறுபடியும் கழுவுங்க. உங்கள் சட்டி நல்லா க்ளீன் ஆயிரும். ரொம்பலாம் நம்ம அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம டாய்லெட் க்ளீன் பண்ணுறதான் ஊற்றிருக்கிறோம். இந்த மாதிரி சுற்றி மெதுவாகவே தேய்ங்க. ஒரு 3 நிமிஷம் தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 3 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை 1 நிமிஷம் தேய்ச்சிட்டு கழுவுங்க. உங்களுக்கு நல்லா க்ளீன் ஆயிரும். இப்போ நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுருக்குறோம். ஊற வைக்கிற டைம்னு பார்த்தா ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் அதை ஊறிச்சினாலே போதும். தேய்ச்சிட்டு ஊற வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு தடவை தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு பலபலண்டாயிரும். நம்ம லைட்டாக கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் கழுவுவோம். அந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்க அப்படின்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டியது, லேசாக தேய்ச்சாலே போதும். அதுக்கு தான் நம்ம என்ன பொருளையும் தேய்க்கும் போது கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கழுவுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நல்லா ஆயிரும். இப்போ நம்மளுக்கு 70% க்ளீன் ஆகிருக்கு. இப்போ வாங்க நம்ம இன்னொரு பொருளையும் டாய்லெட் கழுவுறதை மிக்ஸ் பண்ணி நம்ம தேய்க்கிறது எப்படி நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம கொஞ்சோன்னு டாய்லெட் கழுவுற லிக்விட் கொஞ்சமாக ஊற்றுங்க. உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட ஒன்று சோப் தூள் போடுங்க, இல்லைன்னா விம் பவுடர் இருந்துச்சுன்னா போடுங்க. இந்த 2ல் ஏதாவது ஒன்று போட்டு தேய்ச்சி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு கழுவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பலபலண்டாயிரும்.
ஆனால் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் நேரம் தேய்ச்சி அப்படியே பூசி அப்படியே வச்சிடணும். எப்படின்னா நம்ம வந்து சில்வர் பாத்திரத்துக்கெலாம் நம்ம எப்படி நம்ம வந்து விபூதியை பூசி அப்படியே வைப்போம் கரல் பிடிக்காமல், அந்த இது தான் இதுவும். அந்த மாதிரி பூசி அப்படியே வச்சிடணும். அப்படியே வச்சு மறுபடியும் லைட்டாக தேய்க்கணும். தேய்ச்சிட்டு நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சட்டி நல்லா பளபளன்னு வந்துடும். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வைங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறி நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேய்க்கிற வேலை வந்து மிச்சம். கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டியதில்லை. லேசாக தேய்ச்சாலே போதும். ரொம்ப நேரம் தேய்ச்சாலும் நம்மளுக்கு கை வேற வலிக்கும், அதை பார்த்துக்கிறங்க. அதோட நல்லா தேய்ச்சிட்டு அந்த ஓரத்தில் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக கத்தி வச்சு லைட்டாக சுரண்டி விடுங்க. ரொம்ப சுரண்ட வேண்டாம், காது இது வந்து உடஞ்சி போயிடும், அதை பார்த்துக்கிறங்க. இது வந்து பழைய சட்டி, அதை பார்த்துக்கிறங்க. நம்மளுக்கு வேண்டியது வந்து க்ளீனாக போகணும், அவ்வளோதான். இப்போ நல்லா தேய்ச்சிட்டு கழுவுனீங்கன்னா உங்களுக்கு சட்டி வந்து நல்லா பளபளன்னு வந்துடும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கழுவி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அழுத்தமே கொடுக்காம தேய்க்க காரணம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த டாய்லெட் கழுவுற லிக்விட் தான், வேறு எதுவுமே கிடையாது. அது இருந்தாலே நம்மளுக்கு போதும். இது வந்து டாய்லெட் கழுவுறதை வச்சு மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். டாய்லெட் கழுவுறோம், விம் பவுடரும், அந்த 2 தான். விம் பவுடர் இல்லைன்னா நீங்கள் சோப் தூள் போட்டு நீங்கள் கழுவலாம். பார்த்தீங்களா எவ்வளோ பளபளன்னு ஆயிடுச்சுட்டு. இந்த மாதிரி சட்டிகள் கழுவுறது வந்து பல மாதிரி விதங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறது வந்து டாய்லெட் கழுவுறத லிக்விட்டை மட்டும் வச்சு ஊற்றி விம் பவுடர் மட்டும் மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு கழுவுறதை காட்டியிருக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து கழுவிடலாம் தான். இப்போ பாருங்கள், காதுகிட்டால் மட்டும் அந்த ஓரத்தில் மட்டும் கருப்பாக இருக்குது. லைட்டாக சுரண்டி விட்டு லைட்டாக கம்பி பொருள் தேய்ச்சிங்கன்னா அதுவும் பளபளன்னு ஆயிரும். இப்போ நம்ம வந்து கம்பி புருசை வச்சு நல்லா தேய்ச்சி மறுபடி அந்த ஓரத்தை மட்டும் தேய்ச்சி கழுவி கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ காஞ்சோன்னா நம்ம பார்த்தா நல்லா பளபளன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கடாய் வந்து 10 வருஷ கடாய் 5 வருஷ கடாயாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இது டைமின்னு பார்த்தா வெறும் 15 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம காய வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் காஞ்ச பிறகு எப்படி பளபளன்னு இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம க்ளீன் பண்ணணும். நம்ம வந்து அடிக்கடி இப்படி க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு வேலையை வைக்காமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அதாவது சமைச்சு முடித்ததோட நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, நம்ம குளியல் சோப்பு இருக்குல்ல அதை கொஞ்சமாக வச்சு கம்பி புருசில் நல்லா சுரண்டிக்கிட்டு நல்லா அப்படியே உள்ளுக்கும் பின்னுக்கும் நல்லா தேய்ச்சி கழுவிட்டீங்க அப்படின்னா உங்கள் கண்கூட நீங்கள் பார்க்கலாம் அந்த கருப்புகள் ஃபுல்லாக வெளியாகிறது. ஈய பாத்திரம் வந்து நம்ம வந்து குளியல் சோப்பு வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா நம்மளோட ஈய பாத்திரம் நல்லா பளபளன்னு இருக்கும். நான் ஏற்கனவே அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், அதே போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 15 நிமிஷத்தில் நம்ம எவ்வளோ அழகாக சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம்னு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you.